بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين. صدق الله مولانا العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய விளக்கங்களை பார்த்து வருகிறோம். பாசம் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லா நாம் 130 முதல் 134 வரை உள்ள ஆயத்துக்களை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அதிகமான விஷயங்களை கடந்து விட்டோம். அதன் தொடரிலே இப்பொழுது நாம் அதனுடைய அல் பலாகத் என்று சொல்லப்படக்கூடிய இலக்கிய நயத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இலக்கியங்கள் சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் கூறியிருக்கக்கூடிய இலக்கியங்களுடைய முறை என்ன, அதை கொண்டு அல்லாஹு தாலா நாடக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் 131 இன்னும் 132வது ஆயத்தில் வரக்கூடிய இந்த இலக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், பாடம் 184. இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் அல் இல்திஃபாத்து வத்தக்லீபு. பலாகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம். இல்முல் மஆனில அல் இல்திஃபாத் என்பதும் அத்தக்லீப் என்பதும் மிக முக்கியமான ஒரு சட்டங்களாக இருக்கிறது. பலாக சம்பந்தமாக, இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கிறது. இதிலே இந்த ஆயத்திலே வரக்கூடிய விஷயத்திலே அது சம்பந்தமாக என்ன வாக்கியங்கள் வருகிறது, அதிலே என்ன சட்டங்கள் பொருத்தப்படுகிறது என்பதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம். இல்திஃபாத் என்றால் பொதுவாக ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு திசையிலே திரும்புவது. உதாரணமாக, காயிபாக வைத்து பேசிக்கொண்டிருப்போம், தேர்ட் பர்சன் படற்கையாக வைத்து பேசிக்கொண்டிருப்போம், திடீரென்று முன்னிலைக்கு கொண்டு வந்து விடுவோம். அதில் ஏதாவது நோக்கம் இருக்கும், அதனுடைய அகரால் ஏதாவது இருக்கும். குர்ஆன்ல அது சம்பந்தமாக வருவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல்லதீன யன்குதூன அஹதல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்த் உலாயிக ஹுமுல் காஃபிர் உலாயிக ஹுமுல் ஹாசிரூன் என்று படற்கையாக பேசிக்கொண்டே இருந்தவன் ஹுவல்லதீ ஹலக லக்கும் மா ஃபி, அடுத்து திடீர்னு முன்னாடி வந்துடுவான். கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் சும்மா அஹ்யாக்கும் என்பதாக, சும்மா யுமீத்துக்கும் சும்மா யுஹ்யீக்கும் சும்மா இலைஹி துர்ஜஊன். அப்போ காயிபாக பேசிக்கொண்டிருந்ததை திடீர்னு என்ன செய்ய முன்னிலைக்கு கொண்டு வந்தார். ஏன்னு சொன்னால் ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காக. பல நோக்கங்களுக்காக இருக்கும். சில நேரங்கள் அந்த நோக்கம் அன்பின் அடிப்படையில் இருக்கும், சில நேரங்கள் அந்த நோக்கம் தட்டி கொடுப்பதன் அடிப்படையில் இருக்கும், சில நேரங்கள் அந்த நோக்கம் அவருடைய ஆர்வமூட்டுவதில் இருக்கும், சில நேரங்களில் அந்த நோக்கம் கண்டிப்பதிலே, தண்டனை கொடுப்பதிலே, எச்சரிப்பதிலே, அதட்டுவதிலே, இது போன்று பல நோக்கங்களுக்காக வேண்டி இவ்வாறு செய்யப்படும். அதே போல்தான் இங்கும் இல்திஃபாத்துடைய அடிப்படையில் ஒரு வார்த்தை வாக்கியம் வந்திருக்கிறது. அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதேபோல் தக்லீப், தக்லீப் என்றால் என்ன, அதிலும் அப்படித்தான். அதாவது மிகைப்படுத்தி சொல்லிவிடுவது. ஒரு விஷயத்தை, 2 விஷயம் இருக்கிறது, அதில் ஒன்றை விட மிகைப்படுத்தி 2 விஷயம் இருக்குது, அதில் ஒன்று எதில் அதிகரிப்பு இருக்குதோ, எதில் அதிகரிப்பு இருக்குதோ அதை என்ன செய்யறது, கூட்டி சொல்றது. 2 விஷயத்தில் ஒரு விஷயத்தில் கூடுதல் இருக்குது, ஒரு விஷயத்தில் குறை இருக்குங்கும்போது 2ஐயும் சேர்த்து என்ன செய்யறது, ஒன்றாவே சொல்லிடுறது. 2ஐயும் ஒன்றாக இணைத்து சொல்லிடுவது. இது அந்த தக்லீப் என்பதாக சொல்லப்படும். அப்போ இது சம்பந்தமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் 2ம் சம்பந்தமாக இங்கே உள்ளே பார்க்கிறோம். பாருங்கள், பாடத்திற்குள் செல்வோம். எவ்வாறு கூறப்படுகின்றது பார்த்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இத் கால லஹு ரப்புஹு அஸ்லிம். இத் கால லஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்புஹு அவருடைய இறைவன் சொன்ன பொழுது, அஸ்லிம் அதாவது
எனக்கு முற்றிலுமாக வழிபட்டு விடு என்பதாக சொன்னபோது ஹுவ மின் பாபில் இல்திஃபாத்தி, இது இல்திஃபாத்துடைய அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இல்திஃபாத்துடைய பாபிலிருந்து உள்ளதாக இருக்குது. இது சியாக்கோ, அசலுடைய முன் எப்படி இருக்கணும்? இது குல்னா, நாம் சொன்ன பொழுது, இது குல்னா நாம் சொன்ன பொழுது அப்படின்னு வரணும். அப்போ இல்திஃபாத் அப்படிங்கிறது மின் மஹாசினில் பயான், பயானில் அழகு ஏற்படுவதற்காக வேண்டி, மஹாசின் பயானா பயானுடைய அழகு மஹாசில் பயானிலிருந்து கட்டுப்பட்டதாக இருக்கிறது. அப்போ இல்திஃபாத் பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால், அதுக்கு தெரிஞ்ச ஹுவல் அதூலு அல் உஸ்லூபின் இலா உஸ்லூபின் ஆகர். ஹுவல் அதூலு, அது திரும்புதல், ஒரு உஸ்லூபிலிருந்து இன்னொரு உஸ்லூபின் பக்கம் திரும்புதலுக்கு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் பல நோக்கங்கள் இருக்கும். உதாரணமாக அத்தாலா எமுல்லுசாமியனா கேட்கக்கூடியவருக்கு ஒரு விதமான சடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டியிருக்கும். அப்போ அதனால் என்ன செய்வாங்க, ஹதீஸ் முகாத்தபுடைய விஷயத்திலிருந்து திடீர்னு என்ன செய்வாங்க, முத்தக்கல்லிமாக அல்லது கைபத் படற்கையாக அல்லது முத்தக்கல்லிமா இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு மனிதரை குறிப்பிட்டு சொல்கிறது அல்லது அவரை பற்றி பேசுறது அல்லது அவருடைய காயிபான ஒரு பற்றி செய்தியை சொல்கிறது, இப்படி தன்னுடைய அந்த நிலை முத்தக்கல்லிமிருந்து காயிபிலிருந்து முகாத்தபாக இப்படி மாற்றப்படுவதற்கு சொல்கிறது. இப்போ இருக்க உதாரணங்கள் இருக்குது, அங்கங்கே என்ன செய்யுது, கலாமுல்லாலே இருக்குது, மற்ற இடங்களே உதாரணங்கள் இருக்குது. அதாவது உதாரணமாக ஒரு இதிலிருந்து மற்றொன்றுக்கு மாறிடுது. உதாரணமாக பேசி முத்தக்கல்லிமா இருக்கார், அதுலேருந்து ஹிதாபுக்கு போகிறது, அது தக்கல்லிருந்து கைபத் மறைவானதுக்கு போகிறது. உதாரணமாக பாருங்களேன், ஒமாலியலா ஆபுதுல்லதி ஃபதரனி ஒ இலைஹி துர்ஜாவுன். அப்போ இந்த இடத்துல ஒமாலியலா ஆபுதுல்ல, ஒமாலியலா ஆபுத், நான் ஏன் வணங்கக்கூடாது, அல்லதி ஃபத்தரனி, எவன் என்னை படைத்தானோ, ஒ இலைஹி துர்ஜாவுன். அப்போ இலைஹி துர்ஜாவுன்ங்கிறது அவன் பக்கமே நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்போ அந்த இடத்துல தக்கல்லும்ல நான் முத்தக்கல்லியமாக இருந்துட்டு ஹிதாபுக்கு போயிடுறேன், முத்தக்கல்லியமாக தான் இருக்கேன், இருந்துட்டு என்ன செஞ்சிடறேன், ஹிதாப் துர்ஜாவுன்னு சொல்லி ஹிதாபுக்கு போயிடுறேன். இது ஒரு மாறுதல். அப்போ அதே மாதிரி சில நேரம் ஹிதாப்ல இருந்து காயிபுக்கா போயிடுது. ரப்பனா இன்னக்க ஜாமி நாசில் யௌமில் லா ரைப ஃபீ இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத். அப்போ ரப்பனா இன்னக்க ஜாமி நாஸ்ங்கிறது ஹிதாபாக இருக்குது, முகாத்தப் செஞ்சு முன்னாடி உள்ள ஆளை குறித்து சொல்கிற ஹிதாப். திரு ரப்பனா இன்னக்க ஜாமி நாசில் யௌமில் லா ரைப ஃபீ இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாதுங்கிறது கைபத்துக்கு போயிடுது. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மியாத் கைபத்துக்கு போயிடுது. அப்போ இந்த இடத்துல அசல் எப்படி சொல்லணும், இன்னக்க லா துஹ்லிஃபுல் மியாதுன்னு வரணும், ஆனால் இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மியாத் அப்படின்னு சொல்லிடும். அப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்யறது, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு என்ன செய்யறது, அதுவும் ஆயிடுது, மாறுறது, சில நோக்கங்களை முன் வச்சு. இப்போ இது சில நேரங்கள் எப்படி இருக்கும், சரி. அப்போ அதுதாங்க சொல்லுவோம் பாபுல் இல்திஃபாத், இது சியாக். அப்போ சியாக்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இது குல்னா, இது குல்னா அப்படின்னு சொல்லி நாம் அவருக்கு சொன்ன பொழுது என்ன, இது குல்னா லஹு அஸ்லீம், அப்படி இது குல்னா லஹு நாம் அவங்களுக்கு சொன்ன பொழுது. சரி. அப்போ இந்த இடத்துல இல்திஃபாத் ஆயிடுச்சு, மஹாசில் பயானில் கட்டுப்பட்டது. தாருது பின்வான ருபூபியா, அப்போ ரப்பியத் ரூபியத்துடைய அந்த தலைப்பையும் இங்கே எடுத்து சொல்வதாக இருக்கு, ரப்புஹு என்பதாக. ஏற்கனவே சொல்லி ரப்புங்கிறது ஒரு உயர்ந்தரமான வார்த்தை, மற்ற வார்த்தைகளை விட. மலிக்காக இருக்கட்டும், அதே மாதிரி குத்தூஸாக இருக்கட்டும், கரீமாக இருக்கட்டும், இலாஹாக இருக்கட்டும், அது எல்லாம் விட உயர்தரமான ஒரு சிஃபத்து கொண்ட வார்த்தை ரப்பு. ரப்புங்கிறதுக்கு பொதுவாக மற்ற மொழியில் மொழிபெயர்ப்பு கூட இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரப்புங்கிற வார்த்தை ஒரு தர்பியத், அன்பு முறைந்த ஒரு வார்த்தை. இந்த ரப்பு அப்படின்னு சொல்லுது. அதனால தான் சொல்லுவாங்க ரப்புங்கிறது எல்லா பொருளோடையும் இணைச்சு தான் சொல்லுவாங்க. ரப்புத்தார், ரப்புல் பைத், ரப்புல் நாக்கத்தி. அதனால் அது ரப்புன்னு நினைக்கும் போது அல்லாவுடைய, அவனுடைய ரப்பு, இந்த மனிதனுடைய யாருடைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பு என்ற பொருள். ரப்புங்கிறது லீல்ஹாரி மசீதில் லுத்துஃபி, அந்த அன்பை அதிகமாக வெளிப்படுத்துவதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் மீது அல்லாஹு தாலா கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு அதிகரிப்பதற்காக, இல்ஹாரி
மசீது லுத்துஃபி, லுத்துஃபினுடைய அதிகரிப்பு. ஒல் யாத்தினாவு, இன்னும் கவனிக்கிறது. மசீது லுத்துஃபி ஒல் யாத்தினாயி, இன்னும் கவனிக்கிறது, அவனை அரவணைக்கிறது. இத்தர்பியத்தி, அவருடைய தர்பியத்தை கொண்டு, இப்ராஹிம் அலி இஸ்லாமை தர்பியத் செய்வதை கொண்டு. அவர்களை என்ன தர்பியத்தினால நம்ம என்ன செய்யணும், உருவாக்குதல், நல்ல முறையில் அவர்களை உருவாக்குவதன் விஷயத்தில் அரவணைக்கிறது, கவனிக்கிறது. இது மாதிரி அன்பை வெளிப்படுத்துவதை, அன்பினுடைய அதிகரிப்பை வெளிப்படுத்துவது. அப்போ ரெண்டு இடத்து, இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. லுத்துஃபை வெளிப்படுத்துகிறாங்க, யாத்தினா வெளிப்படுத்துகிறாங்க. லுத்துஃப்னா அந்த பிரியம், அந்த மென்மைத்தன்மை, இதை வெளிப்படுத்துறது. யாத்தினானா அவருடைய கவனிப்பதை, அவர்களை அரவணைப்பது. தர்பியத்தை, அவருடைய தர்பியத்தை கொண்டு அரவணைப்பது. இதை என்ன செய்ய அதிக வெளிப்படுத்துறது. கமா அன்ன ஜவாப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அல்லாஹ் இப்படி சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய ரப்பு சொல்றான் அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, அதாவது தன்னை பணிய வைத்து விடு, சரணடைத்து விடு என்பதாக சொல்லும்போது, கமா அன்ன ஜவாப இப்ராஹிம், இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய பதில் எப்படி ஆகியிருக்கிறது, ஜஅலல் அலா ஹாதல் மின்வாலி. அப்ப அதே முறையில் ஆகியிருக்கிறது. மின்வால் உஸ்லூப், ஜஅல ஹாதல் மின்வால், மின்வால்னா உஸ்லூப், நுசுக் என்பதாக சொல்றது. அதே வஜி, அதே தரீக். அப்போ அதே முறையில், அதே பாணியில் என்ன செய்றாங்க, பதிலை கொண்டு வராங்க. அஸ்லம் து லி ரப்பில் ஆலமீன். அப்போ ரப்பில் ஆலமீனுக்கு நான் என்னை நானே ஒப்படைத்து விடுகிறேன். அப்போ அல்லாஹு தாலா சொல்றான் ரப்புஹு என்பதாக சொன்னதுனால இவருடைய பதில் எப்படி ஆயிட்டு, அஸ்லம் து லி ரப்பில் ஆலமீன். அதே பதில் என்ன செஞ்சுட்டாங்க, சொல்லிட்டாங்க. அதே முறையில் எப்படி அல்லாஹ் சொன்னானோ அதே மாதிரி லி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். வலம் யக்குல், இந்த இடத்துல சொல்லலை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்லலை, அஸ்லம் துலக்க, நான் உனக்கு ஈமான் கொண்டுட்டேன், உன்னிடம் நான் முழுமையாக என்னை ஒப்படைத்து விட்டேன் என்ற வார்த்தையை புழங்கலை. மாறாக அல்லாஹ் ரப்புங்கிற வார்த்தையை புழங்கியிருக்கிறான், அவங்களும் ரப்புங்கிற வார்த்தையை புழங்கிட்டாங்க. சரி, அஸ்லம் துலக்க என்பதாக சொல்லலை. இல் ஈதானி, அறிவிப்பதற்காக வேண்டி, தி கமாலி கூவத்தி இஸ்லாமி, இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இஸ்லாத்தின் சக்தியின் பரிபூர்ணத்தன்மையை கொண்டு அறிவிப்பதற்காக. இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயத்தினுடைய இந்த சக்தி வாய்ந்த பரிபூர்ண, அதாவது முக்கம்மல், பரிபூர்ணமும் இருக்கு, உறுதியாகவும் இருக்கு. அவருடைய இஸ்லாத்தினுடைய உறுதியின் பரிபூர்ணத்தன்மையை அறிவிப்பதற்காக வேண்டி என்ன சொல்லியிருக்காங்க, அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். ஏதோ ஏனோ தானம் என்றோ, இல்லை மனம் விரும்பாமலோ என்பதாக கிடையாது. முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் என்ன செய்தேன், உன்னை வழிபடுகிறேன். அஸ்லம் துலி ரப்பில் ஆலமீன். ஒலில் இஷாரத்தி, இன்னும் செய்கினை செய்வதற்காக வேண்டி, இலா அன்ன மன்கான ரப்பன் லில் ஆலமீன், யார் நிச்சயமாக மன்கான ரப்பன் லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கு ரப்பாக யார் ஆகியிருக்கின்றானோ அவன் பக்கம் இஷாரா செய்யிருக்கா. லா எலியகு, அதாவது தோதுபடாது, இல்லா ஐ யுத்தலக்கா அம்ருஹு பில் ஹுலூஇ வ ஹுஸ்னி தாஅத்தி. அப்போ லா எலியகு, அது முனாசிபாகாது, தோதுபடாது, பொருத்தமாகாது. இல்லா, ஒன்றை தேவை, யுத்தலக்கா அம்ருஹு, அவனுடைய விஷயம் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பில் ஹுலூஇ, அதாவது பணிவதை கொண்டும், வ ஹுஸ்னி தாஅத்தி, அழகிய வழிபாட்டின் மூலமும், அழகாக அவனுக்கு வழிபடுவதன் மூலமும், தன்னைத்தானே முழுமையாக பணித்து கொள்வதன் மூலமும் அந்த அவனுடைய விஷயம் என்பது, அவனுடைய விஷயம் ஏற்றுக்கொள்ளப்பட்டே தவிர சரியாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ரப்புல் ஆலமீனா இருக்கக்கூடியவனுடைய அந்த விஷயம், அவனோட விஷயத்தை ஏவுறான், அவனோட கட்டளை நமக்கு கொடுக்கின்றான் என்றால், அவன் எவ்வாறு கொடுக்கின்றானோ அதை அப்படியே முழுமையாக பணிந்து அழகிய முறையிலே ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு எதுவும் அதற்கு தோதுவாகாது. அப்போ அங்கே ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். தோதுவா லா இல்லா ரெண்டே எடுத்துட்டோன்னு சொன்னா, அவனுடைய விஷயத்தை வழிபாடு, முழுமையாக அழகிய வழிபாட்டையும் பணிவினுடைய உச்சக்கட்டத்தையும் அவனுடைய விஷயத்தில் ஏற்றுக்கொள்வதுதான் சரியாக இருக்கும். ஏற்றுக்கொள்வதுதான் தோதுவான ஒன்று. யாருடைய விஷயத்துல, யார் ஆலமீன்களுக்கு உலகத்தார்களுக்கு ரப்பாக இருக்கின்றானோ அவன் பக்கம், அவனுடைய விஷயத்திலே இவ்வாறு செய்வதுதான் சரி என்பதை இஷாரா செய்வதற்காக, செய்கினை காட்டுவதற்காக வேண்டியும் இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சரி, கவுலுஹு ஆபாஇக,
அப்ப கேட்குறாங்க, மா தஅபுதூன மின் பாதி, எனக்கு பின்னாடி எதை வணங்குவீங்க? காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக்க இப்ராஹீம வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக. உங்களை வணங்கணும், இலாஹக்க உங்கள் இறைவனை, வ இலாஹ ஆபாயிக்க உங்களுடைய பெற்றோர்கள் மூதாதைய இறைவன் யாரு? இப்ராஹிம், சரி, தந்தைக்கு தந்தை. இஸ்மாயில், இஸ்மாயில் யாரு? தந்தைக்கு தந்தை இல்லையே, தந்தையுடைய தந்தைக்கு தந்தையுடைய சகோதரர். இஸ்ஹாக்கா என்பதாக சொல்லியிருக்கு. அப்ப ஆபாயில் ஆபாயிக்க என்று சொல்லுது ஷமுலல் அம்மு வல் அபு வல் ஜத்து. அப்போ அம்மு பெரிய தந்தையும் எடுத்துக்கொள்கிறது, தந்தையும் எடுத்துக்கொள்கிறது, பாட்டனாரையும் எடுத்துக்கொள்கிறது. அப்ப பெரிய தந்தை, அதே போல் பாட்டனார், தந்தை, பாட்டனார் எல்லாரையும் எடுத்துக்கொள்ளுது. எப்படி? ஃபல் ஜத்து, ஜத்துனா யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வல் அம்முனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மூத்த சகோதரர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார். வல் அபு அப்படின்னா இசாக் அலைஹிஸ்ஸலாம். சரி, இந்த இடத்துல எல்லாரையும் அப்புன்னே சொல்லியாச்சு, எல்லாரையுமே அபுனே சொல்லி அழைக்கப்படுது. யார? தந்தைய, தந்தையுடைய தந்தைய, இப்போ தந்தையை சொன்னாங்க, சரி, தந்தையுடைய தந்தை அவரே அபுன்னு சொல்லலாம். ஆனா தந்தையுடைய தந்தையின் சகோதரரை ஏன் சொல்றாங்க? அவங்களே அம்முன்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களே அபுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒஹுவ மின் பாபி தக்லீப், இது தக்லீபுடைய அடிப்படையில் சொல்லப்பட்டது. ஒஹுவ மினல் மஜாசாத்தில் மஹூதத்தி ஃபி ஃபசீல் கலாமி, ஃபசீல் கலாம்ல, கலாமுடைய ஃபசீல ஃபசாகத்தில் தெளிவாக சொல்வதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அதாவது ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மஜாசிலிருந்து உள்ளவையாக இருக்கிறது. இவ்வாறு செய்வது கூடும் என்பதாக சொல்லப்படுது. அப்போ தக்லீப் அப்படின்னா என்ன? தக்லீப்னா பொதுவாக ஒரு ரெண்டு விஷயத்தை சேர்த்து சொல்லிடுறது. உதாரணமா உதாரணமா எப்படி சொல்றோம்? அல் உமரான் என்பதாக சொல்றோம். அவு ஜா ஷேகான், ஜா அல் உமரான் அவு ஜா ஷேகான். அப்போ இந்த இடத்துல என்னது? தக்லீபுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. ஏன்? உம்ரான் அப்படிங்கிறது யாரு? உமர், உமர், உமரான், உமர் ரதியல்லானும் அபுபக்கர் ரதியல்லானும் ரெண்டு பேருக்கும் சேர்த்தானா உமர்தான் மீது அதில் இத்துலாக் பொதுவாக சொல்றது தக்லீபுடைய அடிப்படையில். சரி, அப்போ இதுதான் நம்முடைய அந்த தக்லீபுடைய விஷயத்தை சொல்றோம். என்னன்னு சொன்னா, இந்த ரெண்டு பேரும் வந்தாங்க, ரெண்டு பேரும் வந்தாங்க என்று தனித்தனியாக சொல்வதை விட ரெண்டு பேரையும் சேர்த்துன்னு சேருது இந்த இடத்துல தக்லீபா ஒரே இதாக உதாரணமாக ஜுமியா ஷம்ஸ் வல் கமர் என்பதாக சொல்கிறோம். குரான் எல்லாம் சொல்கிறான். ஷம்ஸையும் கமரையும் சேர்த்து முதக்கராக கொண்டு வந்துட்டான். இது ஒரு விதமான தக்லீப். ஷம்ஸுடைய அடிப்படையில் என்ன செஞ்சுட்டான்? கமருடைய அடிப்படையில் கொண்டு வந்துட்டான். சரி, இப்போது அதான் தக்லீப்னால என்ன? வார்த்தையில் ரெண்டில் ஒன்றுக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் தர்ஜீஹ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறது. இப்போ தக்லீபில் பல வகை இருக்குது. இப்படி சில நேரம் முதக்கர் முஅன்னஸ் வரும், முஅன்னஸை முதக்கராக புழங்கிடுவோம். உதாரணமாக மரியம் அலி இஸ்லாமுடைய விஷயத்தில் வக்கானத் மினல் காணித்தின்னு நல்லா சொல்கிறான். காணித்தாத்னு சொல்லி சொல்லலை, காணித்தாத்னு சொல்ல, காணித்தின் முதக்கராக தான் சொல்கிறான் தக்லீபுடைய அடிப்படையில். சரி, அதே மாதிரி ராயித்துல் ஹசனைன், இது என்னது? பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி. அப்புறம் ஹசன் ஹுசைன் சொல்கிறத விட ஹசனைன்னு சொல்லிட்டா கொஞ்சம் லேசாக இருக்கும். இப்போ ஹசன் ஹுசைனை பார்த்தேன் என்பது லஃபுல் என்னது? ஹசன் தான் மிகச்சிருக்கு. இப்போ ஹசனைன்னு தானே சொல்கிறோம். சொல்கிற நோக்கம் என்ன? அதாவது இலகுபடுத்தி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அப்போ இந்த இடத்துல ஹசனைன்னு ஹசனை முற்படுத்தியிருக்காங்க. ஏன்னு சொன்னால் அதில் தான் இன்னும் அகஃபாக இருக்கும். ஹுசைன் சொல்கிறத விட ஹசன் சொல்கிறது ரொம்ப லேஸ். அதே மாதிரி குறைவான மீது அதிகமானவர்கள் என்ன செய்யறது? மிகைப்படுத்தி சொல்கிறது. உதாரணமாக என்னது? ஷுஐப் அலைஹிஸ் ஸலாமுடைய கூட்டத்தை பற்றியில் நுஹ்ரி ஜன்னக யா ஷுஐபு வல்லதீன ஆமனு மஅக்க மின் கரியத்தினா அவளை தஊதுன்ன ஃபி மில்லத்தினா. அப்போ இந்த இடத்துல ஷுஐப் அலைஹிஸ் ஸலாத்தை சேர்த்தாங்க. அப்போ தஊதுன்ன ஃபி மில்லத்தினா, அப்போ திரும்புகிற விஷயத்தை இந்த இடத்துல ஒரு தக்லீப் புழங்கப்பட்டிருக்கு. அவளை தஊதுன்ன ஃபி மில்லத்தினா, அவுது இலா மில்லத்திஹிம், அவளுடைய மார்க்கத்தின் பக்கம் தான். ஆனால் எனது இந்த இடத்துல நாங்கிற இதை சொல்லிட்டாங்க. சரி,
அதே மாதிரி அதாவது குறைவாதன் மீது அதிகமானதை சேர்க்கிறது, அதிகமானதன் மீது குறைவானதை சேர்க்கிறது. அது ஒரு விதமான தகலீபா இருக்கு. தகலீப்ல பல வகை இருக்கு. தகலீபுல் ஆக்கில் அலா கைரி, ஆக்கிலான விஷயத்தின் மீது என்ன செய்யுது, அது அல்லாத தகலீப் பண்ணுறது, அது அல்லாதது அது அல்லாதன் மீது ஆக்கில தகலீப் பண்ணுறது. உதாரணமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இடத்துல ஹம்துல்லா அல்லாஹ்வுடைய புகழ். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது என்ன செய்யறது, புகழ் அனைத்தும் ரப்புக்கே ஒரு இதுன்னு சொல்லி இந்த இடத்துல என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்பதாக சொல்றோம். அல்ஹம்து புகழ் என்பது இல்லாஹி அல்லாஹ்வுக்கே. இப்போ ஹம்துல்லான்னு சொல்லி சொல்லலை, தம்ம ஹம்துல்லான்னு சொல்லி வரும், தம்ப ஹம்பி ஹம்துல்லா. அப்போ கைர ஆக்கில, ஆக்கில் மீது என்ன செஞ்சிட்டோமோ ஆக்கிலுடைய அந்தஸ்தில் கொண்டு வந்து இங்கே சொல்லிட்டோம். அப்போ இப்படி தகலீபுங்கிறது பல வகையாக இருக்குது. அந்த அடிப்படை தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, தந்தைய அதாவது இஸ்ஹாக் அலை இஸ்லாமுடைய சகோதரர் அது இஸ்மாயில் அலி இஸ்லாத்தை தகலீபின் அடிப்படையில் ஆபாயிக் என்பதாக சொல்லிட்டாங்க. பொதுவாகவே அது ஆபாங்கிறது வந்து சினுவில் வரும். அதாவது சொன்னாங்க நபிசுல்லா இஸ்லாம் அம்முங்கிற ஒரு தந்தையினுடைய வகையை சார்ந்தவர் என்பதாக சொல்லப்படுது. அது இல்லாமல் இங்கே இலக்கண அடிப்படையில் சொல்ல போனால் அபாயிக்குங்கிறது தகலீபுடைய அடிப்படையில் அவங்கள தந்தையாக கொண்டு வந்துட்டாங்க. ஒஹோமினல் மஜாசாத், மஜாசாத்லேருந்து உள்ளது அல் மஹூதத், அதாவது ஒப்பந்தம், அதாவது உறுதி செய்யப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபி ஃபசீல் கலாம், கலாம் வந்து ஃபசியாகிறதுக்காக வேண்டி இது போன்று என்னது ஒத்துக்கொள்ளப்பட்ட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மஜாசிலிருந்து கட்டுப்பட்டதாக இருக்கிறது தகலீப். அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒன்றாவது இல்திஃபாத்துடைய அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம், இன்னொன்று தகலீபுடைய அடிப்படையில் இலக்கியம் என்ன என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து ஃபாயிதா சம்பந்தமாக வரும். அடுத்தது அதாவது இந்த வசனங்களின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதை பற்றி அடுத்த பாடங்களில் காண இருக்கிறோம். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.